கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஆண்டவருக்குள் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. எது வந்தாலும் எது வராவிட்டாலும், எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும், எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் அவருக்குள் வாழுகிற அந்த ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 72ஆம் சங்கீதம் 17வது வசனம். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சங்கீதம் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை குறித்த சங்கீதம். அதே நேரத்தில் தாவீதின் குமாரனாகிய ஆண்டவர் இயேசுவை குறித்த சங்கீதம். அவரை குறித்து இந்த சங்கீதத்தில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒன்று, மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவருக்குள் மனுஷர் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான செயல் இது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சாதாரண மனிதர்கள் தான். நானும் ஒரு சாதாரண மனுஷி. ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்குள் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசியிலே சில நன்மைகள் கிடைக்காததினால் சோர்ந்து போய் தளர்ந்து போய், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேனா, நான் விரும்பின அந்த காரியம் நடக்காதா, இந்த சுகம் எனக்கு வராதா, எவ்வளவு நாட்கள் ஜெபிக்கிறேன் என்று ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கென்று அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று நன்மையின் நாட்களை வைத்திருக்கிறார். கண்ணீரே உங்கள் வாழ்க்கை அல்ல, கவலைகளே உங்கள் வாழ்க்கை அல்ல, துன்பத்திலேயே உங்கள் வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. ஆண்டவர் நன்மையின் நாட்களை வைத்திருக்கிறார். அந்த நாட்களை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற உடைய வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ சில குறைவுகள் நிமித்தம், ஏதோ சில ஏக்கங்கள் நிமித்தம் அவர்கள் வருத்தத்தோடும் கவலையோடு கூட ஒரு வேளை இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, உமக்குள் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களே, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய அடியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு நிறைவாக வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு நன்மையின் நாட்களை வைத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.